இன்னமும் திரை கவர்ச்சியும் திரை பிரபலங்களை வந்தாதான் ஒரு போராட்டம் வலுப்பெறணுங்கிற அவசியமே இல்லை. ஜல்லிக்கட்டே அதுக்கு தீர்வு கண்டுட்டு நீ சனம் சட்டி போறா போயிட்டு யாரை பேசுறா வெற்றிமாற பேரை சொல்றான். அப்ப நீங்க போறது வந்து அது கலகத்தை உண்டு பண்றீங்க. தர்மேந்திர பிரதான் போயிடுறாரு, அடுத்தது இன்னொரு மந்திரோப பிரதாபம் தானே வருவான். இவன் ஒரு மந்திரவாதி, அடுத்த ஒரு தந்திரவாதி வர போறான். அப்படித்தானே கேட்கிறேன். ஏன்னா ஃப்ராடு நீ தான் கொஸ்டின் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ற, நீ ஏன் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுற? அதுதானே இங்க பிரச்சனை. வெற்றிமாறனை ஏன் யூஸ் பண்ணணுங்கிறது அங்கே பேச்சு இருக்கு. அதுக்கு உள்நோக்கம் இருக்கு என்னட்டே இருக்கு. சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொன்னா ஒரு வடசனைக்கார பிராண்டா பாக்குறாங்க வெற்றிமாறன். இதுக்கு மேலே உங்களுக்கு புரியுமான்னு அவர் ஒரு மாதிரி பாக்குறாரு. ஏன் அதே வார்த்தை அமீரன் மேல சொல்ல முடியல? மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். தி கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து நீட் எதிரான போராட்டம், நீட் குளறுபடிக்கு எதிரான போராட்டம்னு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் நடக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது, ஊடகங்களில் பார்க்கணும். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாலநிலத்தில் அந்த போராட்டம் இன்னும் தீவிரமாக 6 நாளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக அதை பற்றி உங்களுடைய பார்வையும்? இல்லை, போராட்டங்கிறது ரொம்ப அழகான விஷயம். வெள்ளக்காரட்டத்தை 200 வருஷம் போராட்டி தான் சுதந்திரத்தை பெற்றிருக்கோம். சரி, அவன் எவ்வளோ பெரிய பீரங்கி வச்சிருந்தான், வெடிகுண்டு வச்சிருந்தான், டெட்டனேட்டர் வச்சிருந்தான், எல்லாம் வச்சிருந்தான். ஆனால் நம்ம பெருசாக வீரவேல் வெற்றிவேல்னு ஒரு கம்போட சேர்ந்து சண்டை போட்டு ஜெயிக்கலையா? அவனோட ஓட விடலையா? அதெல்லாம் முடியும். வெகுஜன மக்களுக்கு எதிரான சக்தியில் வந்து அரசாங்கம் தோற்று தான் போகும் எப்பயுமே. சரி, அது ஜல்லிக்கட்டு வரையும் பார்த்துட்டோம். ஆனால் அந்த போராட்ட வடிவம் அழகாக போயிடணும். ஜல்லிக்கட்டில் கடைசியாக இந்த வருஷத்துக்கு மட்டும் விளையாட விடுறோம்லாம் சொன்னாங்க. முடியவே முடியாதுட்டாங்க. நிரந்தர தீர்வு எடுத்தாங்க. அது நம்ம சசிகலாவுக்கும் OPSக்கும் நன்றி சொல்லுவோம். சரி, அவங்க தான் அன்றைக்கி அந்த முதலமைச்சராக இருந்த ஸ்டேஜ். சசிகலாவுக்கு தான் அந்த ஆப்ரேட்டிங். இப்போ இந்த போராட்டம் வந்து டெல்லியில் ஆரம்பித்து ஜந்தர் மந்தர், ஆமாம், அங்கேருந்து ஆரம்பித்து அதை வந்து அந்த மத்திய மந்திரியை பதவி விலக சொன்னாங்க. இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே முடிவெடுக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. நம்ம பேசுகிற இந்த நாளில் வந்து கணக்கெடுத்தா இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் மணி வந்து எனக்கு வந்து ஒரு 11:30 மணி ஆகுது. சரி, இதுலேருந்து ஈவினிங்குள்ளே முடிவெடுத்துறோன்னு சொல்லியிருக்காங்க. சில செய்தி ஊடகங்களும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் நீங்கள் சொல்லியாலும் அவங்க வாபஸ் வாங்கணுமான்னு சொல்லி அப்புறம் கரப்பாம்பூச்சி தலைவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் ஏதோ ஒரு சமரசம் ஆகிருக்கு, விலகிறன்னு சொல்லியிருக்காரு. ரைட். தர்மேந்திர பிரதான் போயிடுறாரு, அடுத்தது இன்னொரு மந்திரோப பிரதாபம் தானே வருவான். இவன் ஒரு மந்திரவாதி, அடுத்த ஒரு தந்திரவாதி வர போகிறான். அப்படி தானே கேட்குறேன். இப்படிதான் இருக்க போகிறாங்க. நம்ம ஆள் தான் மாறப்போகுது, ஆட்சி மாறாது. என்னோட கேள்வி இது சின்ன பர்சனல். இந்த தந்திரவாதிக்கு பதில் இன்னொரு மந்திரவாதி. நமக்கு தீர்வு பிரச்சனை இல்லை. இப்போ நீட் எக்ஸாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட சொன்ன இந்த வாட்டி எழுதி டாக்டர் ஆகிட்டார். ₹1 செலவு இல்லைங்க. ₹5 ரயில்வே டிக்கெட்டில் போயிட்டு காலேஜில் சேர்ந்துட்டு வந்துட்டாப்லங்க. ₹5 ரயில்வே டிக்கெட் இருக்கிறது தம்பி. கோடம்பாக்கத்தில் ஏறி MMCயில் போய் சேர்ந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாப்ல. ரைட்டு, மகிழ்ச்சி. அதுமாரி எல்லோரும் சேர்றது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்ல. ஏன்னா ஃப்ராடு நீ தான் கொஸ்டின் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணுற, நீ ஏன் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுற? அதுதானே இங்கே பிரச்சனை. EVM மிஷின் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அதில் உள்ள டிரான்ஸ்பரன்சி இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். வெளிப்படைத்தன்மை. இப்போ பில்லெல்லாம் உள்ள காமிக்கிறீல்ல யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம்னு, அது வந்த பிறகு நம்ம கொஞ்சம் காமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அதுக்கு பிறகு 1 மாதம் கழிச்சு ரிசல்ட் வெளியிடுற? அன்றைக்கி சாயந்தரமே வெளியிடலாமல் ரிசல்ட்டு வெளியிட முடியுமா? முடியாது. அதால் தாராளமாக முடியும். கண்ட்ரோல் ஆல் கொடு. ரெட்டலைக்கு என்ன விழுந்திருக்கு, சூரியனுக்கு என்ன விழுந்திருக்கு, தாவேக்காக்கு என்ன விழுந்து, விசிலுக்கு என்ன விழுந்திருக்கு, சாயந்தரம் அறிவிக்க வேண்டியதுன்னு. ஏன் லேட்டு? 1 மாதம் எது கொண்டு வச்சுக்கிறேன் போட்டிய? அந்த கேள்வி அப்படியே இருக்கு. அந்த கேள்வி அப்படியே தான் இருக்கு. நம்ம தேர்தலை சந்திச்சிட்டோம், பதிலே இல்லை அதுக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைட்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரால் நீ சாயந்தரம் வெளியிட முடியும். என்னங்க 3 தொகுதி 4 தொகுதி தானே ஒரு டிஸ்ட்ரிக்டு, சாயந்தரம் வெளியிட போகிறாரு. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. சரி, இப்போ நீட்டு விவகாரத்தை வாங்க. இப்போ இவ்வளோ போராட்டம் நடந்துக்கிட்டு நான் கேட்குறேன், இன்னமும் திரை கவர்ச்சியும் திரை பிரபலங்களை வந்தாதான் ஒரு போராட்டம் வலுப்பெறணுங்கிற அவசியமே இல்லை. ஜல்லிக்கட்டே அதுக்கு தீர்வு கண்டுட்டு இல்லை. இன்னொரு பார்வை இருக்குது, மன்னிக்கணும் குறுக்கிடுக்கு இன்னொரு பார்வை இருக்குது. அது என்ன திரை பிரபலங்கள் நடிகர்கள்னு அந்த வார்த்தை நீங்கள் உச்சரிக்க முடியாத அதில் ஒரு இது இருக்கே சார், ரொம்ப ஏளனமாக சொல்கிறேன். ஏளனமா? நான் அப்படி தாங்க பார்ப்பேன்.
தப்பு இல்லையா? சினிமாக்காரங்களை ஏளனமாக தான் பார்ப்பேன். நீங்க ஒரு மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு வழக்கறிஞருக்கு கொடுக்கக்கூடிய அதே மரியாதை, சமூக அந்தஸ்து திரைக்கலைஞர்களுக்கும் இருக்கு இல்லையா? திரைக்கலைஞர்களே இந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சீமான் திரைக்கலைஞர் தான், ஆனால் அவர் இன்னமும் திரைக்கவர்ச்சி பின்னாடியே ஓட்டு போடுறீங்களான்னு வைத்த பற்றி எரிந்து சத்தம் போடுறாரு. வெற்றிமாறன் திரைக்கலைஞர் தான், சினிமா ரகசியத்துக்கு பின்னாடிலாம் ஏங்க அவங்கள போய் நீங்கள் தலைவராக அறிவாளியாக பார்க்குறீங்க. அமீரன்னு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் திரைக்கலைஞர் தான். அவர் இந்த சினிமாக்காரனை பார்த்து வர்றவன் வந்து எப்படி நல்ல தலைவனாக இருப்பான்னு சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் கூட விடுதலை 2ல் சொல்லியிருக்காரு, தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் தான் தேர்ந்தெடுப்பான்னாரு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? உங்கள் பக்கமும் ஆதாரம் இருக்கு. அவங்கெல்லாம் வேறு மாறுபட்ட மனிதர்கள். சரி, நீ சனம் செட்டி போறா, போயிட்டு யாரை பேசுறாலும் வெற்றிமாறன் பேரை சொல்கிறான். பெண்ணை ஒருமையில் பேசிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டு விடுவேன் என்று எடுத்து விடாதீர்கள், சனம் செட்டி போறா. அப்போ நீங்கள் போகிறது வந்து அங்கே கலகத்தை உண்டு பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு மாணவ போராட்டத்தை வந்து அவங்க மாணவர்களுடைய விசில்லாம் அடித்து மைக்கெல்லாம் பிடிக்கிட்டாங்க. இப்போதான் சரியா? அது நியாயமா? சார் அதே சார், உங்களுக்கு எதிரான கருத்தை நான் பேசினாலும் என்ன பேச விடணுங்க சார். எதிரான கருத்து உள்ள பிடிக்கு நீ ஏன் வர்ற? நீ வர்றதே எனக்கு எதிராக பேசுறதா வர்ற, ஏன் வர்ற? சரி, ஜல்லிக்கட்டில் வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து திருத்தி அடிச்சாங்களா இல்லையா? ஆமாம். வேட்டியை கேட்டுட்டு உள்ளவாடா, கரை வேட்டி கேட்டு கட்சி கொடியை கேட்டு சூப்பராக இருந்தா இல்லையா? உலகமே திரும்பி பார்த்து, உலகின் பெரிய ஆசியாவின் பெரிய கடற்கரை போராட்டங்கள் ஒன்பாட்டி போட்டு வச்சிருக்காங்க. மூடி லீவ் விட்டாங்க மெரினாக்கு. பாண்டிச்சேரி பீச் நேரத்து லீவு. இதெல்லாம் காமெடியாக பார்த்தது. மெரினா லீவுன்றது லீவு விட்டா காலேஜ் லீவ் விடுவாங்க போல இருக்கு. பயிலுக்கு லைலா காலேஜில் எடுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. மாணவ புரட்சி ரொம்ப எளிதாக நினச்சிருக்கீங்க. ஜனநாதன் சார் உங்களுக்கு எவ்வளோ பழக்கம்லாம் எனக்கு தெரியாது. ஒரு பெரிய எழுத்தாளன், கல்யாணம் பண்ணிக்கல. அவர் தான் புறம்போக்குற படத்தில் சொல்லியிருப்பாரு, ஆரியாட்ட கேட்பாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஷாம். ஆமாம், நல்லா அழகாக இருப்பார், ஒரு படம் விளக்கலாம் அந்த ஆளுக்கு. அவர்கிட்ட கேட்பாரு, ஏன்டா இப்படி இருக்கிற, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இப்படின்னு உலகம் போயிட்டுறா, உன் போராட்டம்லாம் புரியாதுடா அந்த இளைஞர்களுக்குன்னு. எந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போ அதுலேயே நான் இளைஞர்களை திரட்டி போராடிடுவோம் சார் அப்படின்னு அவர் பதிலளிப்பார். ஜல்லிக்கட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி பொறுக்கிகள் கையில் இருக்கு, போராளிகள் கையில் இருக்கு. ஆப்போசிட்ல இன்னொரு ரீலோ இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு. குருதி புனலும் கமலாசன் குருதி புனல் அதே அந்த கமல் அழகா உட்காந்துருப்பாரு, கிளாஸ் எல்லாம் போட்டு. பத்ரி, உனக்கு பிறகு வரும் சந்ததிகளை உத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் இருக்கும். பொறுக்கிக்கு போராளிக்கு களப்பில் பிறந்த புள்ள நீ எல்லாம். அதை கொஞ்சம் பேர் போராடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள அரசாங்கம் விலை கொடுத்து வாங்கிரும், இல்லை நசுக்கி எடுத்துரும். நீ சொல்லிட்டு இருந்து உனக்கு சித்தாந்தம் சொல்லி கொடுத்த தலைவர்கள்லாம் என்னைக்கோ செத்துட்டாங்க, நீத்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. தூக்கு அப்படியே தானே இருக்கு. நாளைக்கு நீ பேசணும் பத்ரி, பல்லு இருக்குல்ல, ஒன்று ஒன்றா உடச்சி எடுப்பேன். அவ்வளோ நெஞ்சு வலிமை அவனுக்கு கிடையாது. டைலாக் இருந்துச்சா இல்லையா? எஸ், அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே தான் விஷயம். ரொம்ப கமலஹாசன் சார் லெஜெண்ட். இதில் நடிகர்கள் சனம் செட்டி சொல்லுவோம். சனம் செட்டி பேசுறது தவறு இல்லை. இப்போ தான் நான் தளபதியோட ஜனநாயகன் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு உடனே மாணவர்களாக கத்திட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் தாவேக்கா மந்திரிகளோ, தாவேக்கா எம்எல்ஏக்களோ, தாவேக்கா தொண்டர்களோ வரலங்கிறது தானே பிரச்சனை. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஜனநாயக படத்தை போட்டு தேம்பி உட்காந்து தேட்டரில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. உணர்ச்சி பெருக்கில் அழுகுறாங்க. இல்லை, அந்த படத்தை பார்த்தா நீங்கள் அழதான் வேணும். அந்த படத்தை பார்த்தா அழலன்னா தான் நீங்கள் இது பண்ணணும். முதல் 2.5 மணி நேரமாவது இந்த பாப்கார்ன் தின்னுட்டு உட்காந்துருக்குங்க, வயிறு ஃபுல்லாகிடும். பவுடரை போட்டு குற்றாயின் ஒரு பவுடர், என்னது பெரிய வயிறு ஊதி போகுது சாப்பிட்டோம்னா. எனக்கு இந்த கொக்கோ கோலா, இந்த பப்ஸ் எல்லாம் திங்கிறது பிரியப்படும். தேட்டரில் போய் 2.5 மணி நேரம் தின்னா அடுத்த 1/2 மணி நேரம் உட்கார்றது இருக்குல்ல, அழுது முறையாரி தேட்டரில் 6 பெருக்கா எடுத்து ஓடுது தண்ணி, கண்டு தண்ணி. இறுதி படம்ன்றாங்க, எங்கள் அண்ணனோட கடைசி படம், இறுதி படம் திரையில பார்க்குறோம் அவர் அப்படின்றாங்க. கடைசி நான் சொல்கிறேன், சினிமா பார்த்து அழுகுறதோ போகிறதோ வர்றதோ நான் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. நான் கூட சூரிய வம்சம் படம் பார்த்தா அழுவேன். தந்தை மகனுக்கான பாண்டிங் இருக்குல்ல. நான் கூட ஆனந்தம் படம் பார்த்தா ஆனந்தம். சமுத்திரத்தை பார்த்தா அழலாம், மூத்திரத்தை பார்த்தா அழ முடியாதுல்ல, சமுத்திர படம் பார்த்தா அழலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை, நீங்கள் எதுலையாவது மாட்ட போகிறோம்னு நம்ம நினைக்கிறேன் எல்லாரும். சரி, அது பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இதுக்கு இல்லை சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தா அழுவோம். அப்போ வந்து நம்ம பலகீனமான மனநிலை, என்னோட வானத்தை போல இதெல்லாம் குடும்ப பிணைக்க வந்து எனக்கு லாக் பண்ணுவோம் இன்னைக்கு. பட் ஜனநாயக படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வர்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சோடனே கத்திட்டாங்க. கத்துனோடனே மைக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது 2 வகையாக பேசி தரவா. ஒன்று, நம்ம போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க மைக்கை கொடுத்துட்டீங்க, என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போமேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துருக்கணும். சரி. அவங்க என்ன சொன்னாங்க, நான் விஜய் ரசிகை, நானும் ஜனநாயக படம் பார்த்துட்டு தானே இருக்கேன், நான் பார்க்காது இருந்திருக்கடா, நான் ஒன்றும் இனி விசில் அடிச்சுட்டு வெடி கொளுத்தி போட்டுக்கிட்டு இல்லை, படத்தை பார்த்தா வந்தேன், அவ்வளவுதான்.
அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? அடுத்து விஜய் நடிச்சாலும் நான் பார்ப்பேன். ஒரு நல்ல திரைக்கலைஞன் நடிக்கட்டுமே, அதனால ஒன்றும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆருக்கு கடைசி படம் என்னது? மதுரை மீண்டும் சுந்தரபாண்டியன் படம். 1.5 கிலோமீட்டர் கியூன்னு ஒன்றாங்களாம். பார்த்தா படம் 4 நாளில் தேட்டர் விட்டு கைட்டுருக்காங்க. மக்கள் ஏற்றுக்க மாட்டாயா? ஜனநாயகம்லாம் டிக்கெட்லாம் மிரட்டிட்டு விற்றுருப்பாங்க. இது எல்லா ஆச்சரியம் நடக்கிறது தானே. மாவட்ட செயலர் 500,000 டிக்கெட் வாங்கினா வாங்கி தானே ஆகணும். ஆனால் அது அந்த அம்மாவை பேச விட்டுருந்துருக்கலாங்கிறது என்னோட கருத்து. எஸ், சரி சரி. நான் ஒரு மனிதாபிமானம் மன்றம் சொன்னேன், ஒரு கருத்து பேசுகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு மைக்க பிடிக்கிட்டீங்கன்னா என்ன பேசணும்னு தெரியும்? இல்லை இது மதியமாக கூட இருந்திருக்கும். யோ இது மதிய வணக்கம்யா அப்படின்னா முடியுமா? தேவனைய பாவனர் இருக்காருல்ல, பெரிய பில்டிங், அவரோட பேத்தி அதே பில்டிங்கில் யாசகம் கேட்டார்கள். அவரோட பேத்தி தமிழ் இலக்கியத்தை அணத்திக்கிட்டு இருந்தாப்புல. எம்ஜிஆர் வந்து கூட்டத்திலே இருக்காப்புல. யோ நிறுத்தியா தலைவரை பேச சொல்லியான்னு. என்னையாய் நிறுத்த சொல்கிறீர்கள்? என் தமிழையாய் நிறுத்த சொல்லி நெஞ்சை பிடிச்சிட்டு செத்தே போயிட்டார் அவர். இது க்ரௌடு சைக்காலஜியில் இந்த அசிங்கம் நடக்கும் தம்பி. மைக்க வாங்குறவங்கள என்கிட்ட கூட பூந்தமல்லியில் ஸ்ரீலங்கா போருக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு காங்கிரஸ்காரர் மைக்க பிடிக்க விட்டார். எல்லோரும் சேர்ந்து அப்புறம் எப்படி வைக்கணும் மாதிரி வச்சாங்க பூந்தமல்லி அட்வொகேட்ஸ் எல்லாம். மீட்டிங் கண்டன மீட்டிங் நடக்குது, மைக்க பிடிக்கிறேன்னு அர்த்தம். அது கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கும் அந்த இடம். பட் சனம் சட்டி என்ன பேசுன்னு கேட்கணும். ஆனால் பட் ஒரு மாணவர்கள்ட்ட பேசக்குள்ள நம்ம எவ்வளோ பக்குவத்தோட பேசணுங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். டெம்ட் ஆகி உட்காந்துருக்க ஒரு ப்ரெஷர் தலைமுறையாக அப்படிதான். ஆமாம், அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எடுத்தடுப்புலேயே நீங்கள் போய் ஒரு வீடியோ லான்ச் ஆடியோ லான்ச் மாதிரி பேசுனீங்கன்னா எப்படி? ஆனால் இப்போ ஆடியோ லான்ச் எவனுமே ஆடியோ லான்ச் பேசுறது அரசியல் பேசுகிறாங்க. போயிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, தண்ணியை போட்டு வந்து கரணையை மாட்டிக்கிட்டு என்னோ பேசுறானும், பைத்தியம் பிடிச்சிட்டு எல்லாருக்கும் ஓதையை போட்டு வந்து கலக்குறானு வந்தாங்க. அங்கே போல செம்ம ஃபன் இருக்கு. போங்க மத்தியானத்தில் சமோசா கலர்லாம் கிடைக்கும், வாங்கி குடிச்சிட்டு பார்த்துட்டு வாங்க சுற்றிட்டு. சரி, இவங்க வந்து அது மாதிரி பேசியிருக்க வேண்டியதில்லை, தவிர்த்திருக்கலாம். ஒரு போராட்டத்துக்கு பேசக்குள்ள முதல்ல போராடும் மாணவர்கள்லாம் சாப்பிட்டீங்களா? வடக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சுமோட்டோவில் ஆர்டர் போட்டு கலக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம் வீணா போகுது அப்படின்னு. இந்தியாவிலேருந்து பூரா அனுப்பிவிட்டாங்க. உலக நாட்டிலேருந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி சாப்பாடு போட்டு விட்டாங்க போராடுங்கடான்னு. நான் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நம்மளாம் ஒன்று சோறு கொடுத்தோம். எத்தனை இஸ்லாமிய தோழர்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்குங்க. ஆமாம், அது மாதிரி. அதனால சனம் சட்டி பேசுகிற விதம் வந்து அப்படி ஆரம்பிச்சிடக்கூடாது. தவிர்த்திருக்க வேண்டும். இவர்களும் தவிர்த்திருக்கணும். ஆனா இந்த போராட்டம் பண்றவங்களே போலியான போராட்டம்னு வெளியே வந்து பேடி கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஓவர். அது சொல்ல வெற்றிமாறனை சொல்லுது. இங்க பாருங்க தமிழே, வெற்றிமாறனை ஏன் யூஸ் பண்ணணுங்கிறது அங்கே பேச்சு இருக்கு. அதுக்கு உள்நோக்கம் இருக்கு, என்னிட்ட இருக்கு. சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் சொன்னேன்னா எதுக்காக வெற்றிமாறனை இங்கே ஒரு பெரிய பிராண்டா பார்க்குறாங்க, ஒரு வடசென்னைக்கார பிராண்டா பார்க்குறாங்க வெற்றிமாறனை. இதுக்கு மேலே உங்களுக்கு புரியணுமா என்ன? அவரை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் அதே வார்த்தை அமீரண்ணன் மேலே சொல்ல முடியல? அமீரண்ணன் மேலேயும் சொல்லியிருக்கணும்ல. ஏன் வெற்றிமாறனை சொல்கிறீங்க? இதுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான அரசியல் இருக்கு. எல்லாத்தையும் கவனமாக கவனிங்க. அமீரண்ணன் சொல்ல மாட்டாங்க. சிறுபான்மையினருங்கிற ஒரு லாக்கில் வந்து அமீரண்ணனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். தொட முடியாது. வெற்றிமாறனை ஏளனப்படுத்தலாம், அது உங்களுக்கு தெரியும். சனம் செட்டி ஜனம் ரொட்டின்னு பேரோட தானே போறீங்க. நீங்கள் சனம் தானே, அதனே ஷெட்டி உங்களோட அடையாளத்தோட தானே போறீங்க. எந்த ஏங்க ரேகா நாயர் தானே பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் தமிழ் வந்து எனக்கு ஜாதி போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜாதி போட்டாங்க, எல்லாரும் ஜாதி போட பின்னாடி. ஜாதி போடுவதற்கு ஒரு காலம் போட மாட்டோம்னு ஒரு தலைமுறை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஜாதியெல்லாம் போட மாட்டாங்க, டிகிரி தான் போடுவோம். ஆமாம், பட்டம் தான் இருக்கணும். பட்டம் தான் முன்னாடி போடுவோம். அது எத்தனை நாளாக இருக்கலாம், பிரச்சனை போட்டுக்கிட்டே போவோம். ஆனால் பின்னாடி இன்னமும் நாயர் உண்ணி அப்படி பேர் வச்சுக்கிட்டு தானே அவங்க இருக்காங்க. ரெட்டி எல்லாம் இன்னும் இருக்காங்க. அதில் தான் வெற்றிமாறன்கிறது விளக்கத்தை சொன்னவங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு போராட்ட வெற்றி பெறுவதற்கு உளமாற வாழ்த்துக்கிறேன். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.